இது தெரியாமல் திரைக்கதை எழுதாதிகளின் அடுத்த பகுதி. இதில் அடுத்த ஜேனராக நாம் அட்வென்ச்சர் ஜேனரை பார்க்க போகிறோம். இதில் ஒரு வீரனின் பயணமும் அவனது மனதின் போராட்டமும் நில உலக கடமையும் தன்னிலையை கேள்விக்குறியான சூழ்நிலைகளையும் கொண்டு கட்டப்பட வேண்டும். அப்படி என்றால் உங்கள் கதாநாயகன் யாராக இருக்க வேண்டும்? கண்டிப்பாக அவனுக்கு ஒரு அதிகாரம் இருக்க வேண்டும். அவன் ஏற்கனவே பிரச்சனைகளை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்க வேண்டும். இவன் ஆக்ஷன் ஹீரோ இல்லை, அட்வென்ச்சர் ஹீரோ என்றும் ஒரு துடிதுடிப்பான ஒரு கதாபாத்திரமாக இருக்க வேண்டும். அவனுக்கு ஏற்கனவே போலீஸ், மிலிட்டரி, இராணுவ அதிகாரிகளில் ஒரு உயர் பதவி அல்லது சமுதாயத்தில் குற்றங்களை கடையெடுக்கும் ஒரு கதாபாத்திரமாக இவன் படைக்கப்பட வேண்டும். இவன் சாதாரண கதாநாயகன் அல்ல, ஆக்ஷன் ஹீரோ இல்லை. இவன் அட்வென்ச்சர், சாகச விரும்பி, எதையும் ஒரு சாகசத்தோடு பார்க்கும் மனநிலையை உடையவன், வலிந்து தேடுபவன், பிரச்சனையை தேடுபவன். இவனை நோக்கி ஒரு பிரச்சனை வருகிறது, அது இன்னும் கடுமையான ஒரு பிரச்சனையாக இருக்கும் பொழுது அதில் இருந்து இவன் எப்படி தப்பிப்பான் என்பது மாதிரியாக ஒரு ரியாலிட்டியை காட்சிப்படுத்தும் பொழுது அவன் கண்டிப்பாக உள்ளூர் பிரச்சனைகளில் ஈடுபடும் பொழுது அவனுக்கு இருக்கும் பவரை நம்ம டெப்த்தாக சொல்லும் போது இந்த மாதிரியான ஸ்டோரிகள் ரொம்ப சூப்பராகவே உட்காரும். அவனுக்கு ஒரு சேஞ்ச் ஏற்படுத்தணும் ஒரு கதையில். அவனுக்கு ஒரு டார்னு சுட்டுட்டு அது அப்படி இல்லாமல் எதையாவது ஒன்று அவன் காக்கணும். அதிகாரத்தில் இருக்கிறான், ஆனாலும் அவனுக்கு ஒரு பண்புகளுக்கு நல்ல பண்புகளுக்கு வழிகாட்டுவவும் ஒரு தலைமை பண்பு இவனுக்கு கண்டிப்பாக இருக்கும். இந்த மாதிரி வந்த 2-3 படத்தை நம்ம பார்க்கலாம். தீரன் அதிகாரம் 1, வேட்டையாடு விளையாடு, காக்க காக்க, குருதிப்புனல், தெறி, துப்பாக்கி, இந்த மாதிரி படத்தெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவன் போலீஸு, ஆனால் சைபர் கிராப்பு, மிலிட்ரி, ஏற்கனவே சூழ்நிலையில் போராடிக்கிட்டு இருக்கவன், இன்னும் அவனுக்கு ஒரு பயங்கரமான ஒரு சூழ்நிலையை நம்ம உருவாக்கணும். சூழ்நிலையோட போராடுற ஒரு சாகச அதிகார வேர்கள், அதிக பாசம், சோதனை, மாற்றம் எல்லாமே ஒரு கதாநாயகனுக்கு நடந்துச்சு அப்படின்னா அவன் அட்வென்ச்சர் கதை ஜேனரில் வருவான். உண்மையான கதை உருவாக்கம் எப்படி இருக்க வேண்டும்? உணர்ச்சி பூர்வமாக இதை நீங்கள் எழுதணும். நான் சொன்ன படத்தெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், அதில் ஒரு உணர்ச்சியும் இருக்கும், ஒரு கதையும் இருக்கும். எங்கடா கேமராவை எடுத்துகிட்டு ஷூட்டிங் போகலாம் அப்படின்னு அலையாமல் நம்ம எப்படிடா அந்த கதாநாயகனை மாறுறான், எப்படி கடைசியில் ஒரு சவாலை அடித்து நொறுக்கி அவனுக்கு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி வருது, இந்த மாதிரி இதெல்லாம் எழுதுங்க. கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.